Hi guys, welcome back to virtual classroom lectures. Now we are learning artificial intelligence. It's common for AIDS and AML department. Next topic, real world problem with examples. We are going to learn some examples for real world problem. Okay, let's see what is real world problem. Real world problem அப்படின்னா நம்ம practically occur ஆகிற ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றோம். இதே வந்து ப்ரீவியஸா பார்த்த டாய் ப்ராப்ளம்ல ப்ரீடிஃபைன்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இதுல ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ல நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ல கிரியேட் ஆகுற ஒரு ப்ராப்ளமுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரூட் ஃபைண்டிங் ப்ராப்ளம். இதுல நம்ம வந்து ஏர்லைன் டிராவல் பிளானிங் சிஸ்டம் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் எந்த லொக்கேஷன்ல போயிட்டு இருக்கு, என்ன டைம், காஸ்ட், ஆர் இட் மேபி டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷனல், இந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் ரெக்கார்ட் பண்றது தான் வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன்னு சொல்றோம். இப்போ ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறது தான் வந்து கோல் ஸ்டேட்டு. இனிஷியல் ஸ்டேட்னா எந்த லொகேஷன்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் இனிஷியல் ஸ்டேட். ஆக்ஷன் வந்து நம்ம ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு வந்து நம்ம மூவ் ஆகணும், எஃபெக்டிவா மூவ் ஆகணும். டிரான்சிஷன் மாடல் அப்படின்னா ஃபிளைட் வந்து எந்த டெஸ்டினேஷன்ல ரீச் ஆகணும், அதோட அரைவல் டைம் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ற மாடல் தான் டிரான்சிஷன் மாடல். கோல் டெஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலா எஃபெக்டிவா வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆயிட்டோமா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுதான் கோல் டெஸ்ட். பாத் காஸ்ட்னா இதுக்கு இடையில வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு இடையில வந்து நம்ம வந்து காஸ்ட்டை கன்சிடர் பண்ணணும். அது மாதிரி வெயிட்டிங் டைம், ஃபிளைட்டோட டிராவல் டைம், அது மாதிரி கஸ்டம் இமிகிரேஷன் ப்ராசஸ், அப்புறம் சீட்டோட குவாலிட்டி, எந்த டைம்ல எந்த டேல நம்ம டிராவல் பண்றோம், என்ன டைப் ஆஃப் ஏரோப்ளேன்ல டிராவல் பண்றோம், இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து பாத் காஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து டூரிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதில் வந்து டிராவலிங் சேல்ஸ் பர்சன் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இப்போ டூரிங் ப்ராப்ளமும் வந்து ரூட் ஃபைண்டிங் ப்ராப்ளம் தான். இப்போ ஒரு சேல்ஸே பண்றாங்கன்னா டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ல வந்து அதோட ப்ராடக்டை டெலிவர் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். இப்போ இதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம். இப்போ ஸ்டேட் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறோமோ, எந்த சிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறோமோ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க போய் ரீச் ஆகுறாங்களோ அது வந்து கோல் ஸ்டேட். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெலிவர் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன். அந்த சிட்டில அந்த சேல்ஸ் பர்சன் வந்து என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் பார்க்கணும், எதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகணும், எந்த ப்ராடக்ட்லாம் டெலிவர் பண்ணணும், எல்லாமே வந்து அந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் ஆகும். அடுத்த ஆக்ஷன்னா நம்ம ஒவ்வொரு சிட்டியாக நம்ம மூவ் ஆகி போகணும் ஃபைனல் டெஸ்டினேஷன் வரைக்கும். கோல் டெஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லா சிட்டியுமே ஒரு டைம் தான் விசிட் பண்ணணும். ஏன்னா அந்த சேல்ஸ் பர்சன் அந்த சிட்டியில அந்த ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அந்த சிட்டிக்கு அவங்க வந்து வரக்கூடாது, விசிட் பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். அது மாதிரி எல்லா சிட்டியும் ஒன் டைம் விசிட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்றதுதான் கோல் டெஸ்ட். பாத் காஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு சிட்டிக்கும் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி எந்த சிட்டியை ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணி எப்படி வந்து அடுத்தடுத்த சிட்டியை விசிட் பண்ணி ஃபைனலா ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்து தான் அந்த பாத் காஸ்ட். நெக்ஸ்ட் VLSI லேஅவுட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு சிங்கிள் ஷிப்குள்ள வந்து மல்டிபிள் காம்பனன்ட் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம எஃபெக்டிவா வந்து பிளேஸ் பண்ணணும். அதான் நம்மளுடைய ப்ராப்ளம். அப்போ ஏரியா ரெடியூஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும், சர்க்கியூட் டிலே இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரே கெப்பாசிட்டன்ஸ்னா அந்த சிப்புக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸை எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணணும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ லேஅவுட் ப்ராப்ளம்ல 2 பார்ட்ஸ் இருக்கு, செல் லேஅவுட், சேனல் ரூட்டிங். செல் லேஅவுட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் சர்க்கியூட்டை வந்து செல்ஸ் எல்லாம் குரூப் பண்றோம். அந்த செல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்ல இருக்கு. அந்த செல்ஸ்க்கு நடுவுல நம்ம ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்பேஸ்ல வந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இதே சேனல் ரூட்டிங் அப்படின்னா செல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே சிப்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருக்கும், நம்ம அதுல வந்து சேனல் ரூட்டிங் மட்டும் பண்ணணும். அதாவது ஒயர் கனெக்ஷன்ஸ் மட்டும் செல்ஸ்க்கு வந்து நம்ம இன் பிட்வீன் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இதுல ஸ்டேட் பாருங்க. இனிஷியல் ஸ்டேட்னா நம்ம எந்த காம்பனண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்றோமோ அது ஸ்டார்டிங் ஸ்டேட். கோல் ஸ்டேட்னா ஃபைனலா வந்து எல்லா காம்பனண்ட்டையும் ஒயரையும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் காம்பனண்ட், அது எந்த பொசிஷன்ல இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஒயரு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்றதா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன். அடுத்த ஆக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து எல்லா காம்பனண்ட்டையும் ஒயரையும் வந்து மூவ் பண்ணி அங்கங்க அரேஞ்ச் பண்ணி செட் பண்றோம். ஃபைனலா எந்த இடத்துல பிளேஸ் பண்ணா நம்மளால எஃபெக்டிவா அந்த சிப்ல வந்து எல்லாம் பிளேஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்றது ஆக்ஷன். கோல் டெஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லா காம்பனண்ட்டையும் ஒயரையும் பிளேஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு ஃபைனலா டெஸ்ட் பண்றதா கோல் டெஸ்ட். பாத் காஸ்ட் அப்படின்னா பாத் காஸ்ட் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதாவது என்ன டைப் ஆஃப் ஒயரு, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒயர் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, ஓவராலா இந்த காம்பனண்ட் ஒயர்ல எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு, இந்த மாதிரி சர்க்கியூட் டிலே இருக்கா, இதெல்லாம் வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் பாத் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ரோபோட் நேவிகேஷன். ரோபோட் நேவிகேஷன் இஸ் த ரூட் ஃபைண்டிங் ப்ராப்ளம். இதுவும் வந்துட்டு ஒரு ரூட் ஃபைண்டிங் ப்ராப்ளம். இப்போ இதுல வந்து நமக்கு வந்து சர்க்குலர் மூமெண்ட்ல வந்து மூவ் ஆகுற ரோபோட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2 டைமென்ஷன்ல நமக்கு வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வந்து மூவ் ஆகி நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதே வந்து ஆர்ம்ஸ், லெக், வீல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ரோபோட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா அது மல்டி டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல வந்து மூவ் ஆகும். நம்மளால வந்து அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த கிளீனிங் ஏஜென்ட், ரோபோட் கிளீனிங் ஏஜென்ட் பார்த்தோம்ல, அதே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்டேட் இன்ஃபர்மேஷன், எந்தெந்த லொகேஷன்ஸ்லாம் கிளீன் பண்ணணும், அதுல வந்து ஆக்சுவேட்டர் வந்து என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன். கோல் ஸ்டேட்னா ஃபைனலா எல்லாமே கிளீன் ஆயிருக்கணும். இனிஷியல் ஸ்டேட்னா எங்கேருந்து எந்த லொகேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதான் வந்து இனிஷியல் ஸ்டேட்டு. ஆக்ஷன் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் அது மூவ் ஆகி ஆக்ஷன் வந்து யார் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவேட்டர்ஸ் பண்ணணும். அதாவது கிளீன் பண்ற ஆக்ஷன் வந்து ஆக்சுவேட்டர் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து இது படிச்சிருக்கோம் ஏஜென்ட். அதாவது சென்சார் வந்து எந்த இடத்துல வந்து அந்த டஸ்ட் இருக்குன்றத சென்ஸ் பண்ணும், ஆக்சுவேட்டர் வந்து அந்த கிளீன் பண்ற ஆக்ஷனை பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கோல் டெஸ்ட் அப்படின்னா எல்லா இடமும் கம்ப்ளீட்டா அதோட ஒர்க்கை பண்ணி முடிச்சிருச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுதான் கோல் டெஸ்ட். பாத் காஸ்ட் வந்து நிறைய விஷயத்த கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து எஃபெக்டிவா வந்து பாத் காஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும். அதாவது டிஸ்டன்ஸ், எந்தெந்த லொகேஷன்ஸ்லாம் இருக்கோ அதோட டிஸ்டன்ஸ், எவ்வளவு தூரம் அந்த ரோபோட் மூவ் ஆகி கிளீன் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அதுக்கு எடுத்துக்கிற எனர்ஜி கன்சப்ஷன், அந்த ரோபோட்டோட கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம வந்து பாத் காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் அசம்பிளி சீக்வன்சிங். இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டரா அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணும்போது ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து தப்பா வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ண எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து தப்பா தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம ரீஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ வந்து எல்லா பார்ட்டையும் கரெக்டான பிளேஸ் பண்ணா மட்டும்தான் ஃபைனலா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் அசம்பிளி சீக்வன்சிங் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தான். இதை வந்து ரோபோட் வச்சு ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது வந்து ஃப்ரெட்டி மிச்சி 1972. இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட். இப்போ ஸ்டேட்டுன்றது வந்து கோல் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பார்ட்டுமே கரெக்டான பொசிஷன்ல அசம்பிள் ஆகி நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுறது தான் வந்து கோல் ஸ்டேட்டு. இனிஷியல் ஸ்டேட் வந்து நம்ம எந்த காம்பனண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதான் இனிஷியல் ஸ்டேட்டு. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா எந்தெந்த பார்ட்டு எந்தெந்த லொக்கேஷன்ல வைக்கிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன். ஆக்ஷன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த காம்பனண்ட்டை வந்து ஆர்டரா வந்து அரேஞ்ச் பண்ணணும். இடையில ஒரு ஆர்டர்ல வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து தப்பா இருந்தாலும் ரிமைனிங் ஃபுல்லாவே தப்பா இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆக்ஷன் வந்து கரெக்டா பண்ணிட்டே வரணும். கோல் டெஸ்ட் வந்து ஃபைனலா அந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டோமா, ஆர்டரா அரேஞ்ச் பண்ணிட்டோமான்னு டெஸ்ட் பண்றது தான். ஃபைனலா நமக்கு தேவையான அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிடைச்சிருச்சான்னு டெஸ்ட் பண்றது தான் கோல் டெஸ்ட். பாத் காஸ்ட் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மூவ்ஸ்ல வந்து நம்ம வந்து அந்த பார்ட்டை செட் பண்ணி பார்த்து ஃபைனலா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது ரீஒர்க்லாம் பார்த்துருந்தா திரும்ப வந்து நம்ம மூவ்ஸ்லாம் மாத்திருப்போம். அதனால அந்த மாதிரி எஃபெக்டிவா எத்தனை மூவ்ஸ்ல வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது தான் பாத் காஸ்ட். அது மட்டும் இல்லாம அதுக்கு எடுத்துக்கிற டைம், இந்த மூவ்ஸ் அப்புறம் இந்த டைம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றது தான் பாத் காஸ்ட். இப்போ ப்ரோட்டீன் டிசைன் அப்படின்னா
அதாவது புரோட்டீனை வந்து நமக்கு வந்து டிசைன் பண்றதுக்கு நமக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை வந்து நம்ம வந்து அதுல வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி அந்த கரெக்டான ப்ராப்பர்ட்டியில நம்ம அதை ரெடி பண்ணா மட்டும்தான் அதை நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அது சம் டிசீஸை வந்து அதை கியூர் பண்ணும். இது வந்து அசம்பிளி சீக்வன்சிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.